தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளி ஒன்றில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை பின்பற்றி மாணவர் மன்ற தேர்தல் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே ஜனநாயக கடமை, தேர்தல் நடைமுறைகள், மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். மாணவர்களிடையே தேர்தல் நடைமுறைகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தருமபுரி அருகே அரசு பள்ளி ஒன்றில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை பின்பற்றி மாணவர் மன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூரை அடுத்த உமையம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 295 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் 10 ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாட கல்வியோடு வாழ்வியல் நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் பள்ளி மாணவ தலைவரை தேர்ந்தெடுக்க மாணவர் மன்ற தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான மாணவர் மன்ற தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேட்புமனு தாக்கலுடன் தொடங்கியது. தேர்தலில் போட்டியிட 9 மாணவர்கள் மனு தாக்கல் செய்த நிலையில் சிறு தவறுகள் காரணமாக 2 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இறுதி பட்டியலில் 7 வேட்பாளர்கள் களம் கண்டனர். வேட்பாளர்களுக்கு தனித்தனி சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு தேர்தல் சுவரொட்டிகள் மற்றும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. காலை பள்ளி வளாகத்திலேயே வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்காக தனியாக வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் நியமிக்கப்பட்டனர். பள்ளியின் ஆசிரியர்கள் இந்த தேர்தலுக்கு அதிகாரப்பூர்வ தேர்தல் பார்வையாளர்களாக செயல்பட்டு வாக்குப்பதிவு நடைமுறைகளை கண்காணித்தனர். மொத்தமுள்ள 295 மாணவ மாணவிகளும் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். பொது தேர்தலில் வாக்களிப்பது போன்றே தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வெளியில் சொல்லாமல் மாணவர்கள் ரகசியத்தை காத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நேர்மையான மற்றும் நல்ல வாக்குறுதிகளை அளித்த வேட்பாளர்களுக்கு தங்களின் வாக்குகளை செலுத்தியதாக மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். இது குறித்து இப்பள்ளி மாணவர் ஒருவர் கூறுகையில், இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல மாணவர் மன்ற தேர்தல் நடக்குது. நான் அதுல வேட்பாளராக கலந்துருக்கேன். 18 வயசு முடிஞ்சாதான் நம்மளால ஓட்டே போட முடியும். ஆனா இங்க நாங்க அதை எப்படி ஓட்டு போடுறோம், நியாயமான முறையில் எப்படி ஓட்டு போடணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கற்றுக்குறோம். இங்கே டீச்சர்ஸ் சோசியலில் சொல்லி தருவாங்க. அதாவது மாநில அரசுகள், அதாவது மத்திய அரசு இதெல்லாம் சொல்லித்தராங்க. நம்ம அதில் தேர்தல் மூலயமா தான் நம்ம எல்லா எம்பிஸ், எம்எல்ஏ அதெல்லாம் போடுறோம். அது மாதிரி யாரும் நியாயமாக தலைவர் ஆகிறது, அதுவும் இல்லாமல் காசு வாங்கி யாரும் இது போடக்கூடாது ஓட்டு அப்படின்றத முன்மொழிகிற மாதிரி எங்களுக்கு இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. பள்ளி பருவத்திலேயே தேர்தல் விழிப்புணர்வு, தலைமை பண்பு மற்றும் பொறுப்புணர்வை மாணவர்களிடையே விதைக்கும் உமையம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியின் இந்த சிறப்பான முயற்சி கல்வி வட்டாரத்திலும் பொதுமக்களிடையேயும் பெரும் பாராட்டுகளை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி.